Hi friends, welcome back to GR Lifestyle. இன்னைக்கு நான் என்ன ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஹேர் ஸ்ட்ரைட்னர் தான் வந்து நான் இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறேன். ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட் வந்து நான் அமேசான்ல இருந்து தான் வாங்கினேன். நேத்து தான் வந்து எங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆச்சு. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் பத்தி ஃபுல் ரிவ்யூ தான் வந்து நான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த வீடியோல வந்து காட்ட போறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் Philips. ஓகே, ஸோ Philipsல இருந்து வாங்கினேன். Philips வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிராண்ட். ஸோ நீங்க வந்து நல்ல ஒரு குவாலிட்டி பிராண்ட். ஸோ நம்ம வந்து நம்பி வாங்கலாம். ஸோ Philips ஸ்ட்ரைட்னர் தான் வந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெமோ காட்ட போறேன். ஸோ இப்போ இந்த Philips ஹேர் ஸ்ட்ரைட்னரோட ஃபுல் நேம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் ஆல்வேஸ் ரெடி மேட் யூஸ். ஓகே, ஸோ ஹேர் ஸ்ட்ரைட்னர்ல வந்து உங்களுக்கு நிறைய டைப்ஸ் வந்து வருது. நான் வாங்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் தான். ஸோ இது எவ்வளோ காஸ்ட்டுக்கு வந்து நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா 1091. ஸோ அமேசானில் தான் வந்து நான் வாங்கினேன். இப்போது இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து நான் ஆல்ரெடி நேற்று ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் நான் ஒன்றும் யூஸ் பண்ணலை. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நேற்று பார்த்தேன். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலரில் உங்களுக்கு இருக்கும். இது வந்து உங்களுக்கு செராமிக் கோட்டிங் சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான் இதோட சைஸ், இதோட லென்த் அண்ட் பிரெத் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸ் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்தல, அதுக்கப்புறமா வந்து நம்ம இது பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டார்க் பிங்க் கலரில் இருக்கும் இந்த பாக்ஸு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. இது வந்து என்னன்னா செல்ஃபி ஸ்ட்ரைட்னர், அதாவது உங்களுக்கு வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணும் போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக சில்கியாக வந்து இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 210 டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட் தான். உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி லோ, மீடியம், ஹை அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து 210 டிகிரி செல்சியஸில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து செராமிக் கோட்டிங் வந்து இருக்கும். செராமிக் கோட்டிங்னா ஒண்ணுமே இல்லை, இந்த டார்க் பிங்க் கலர்ல உள்ள இருக்குது பாருங்க, இதுதான் வந்து செராமிக் கோட்டிங் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு 60 செகண்ட்ஸ்லயே வந்து உங்களுக்கு ஹீட் ஆயிடும் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவ்வளோதான் இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம். இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ இங்கே நல்லா பாருங்க, இது வந்து செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் வந்து கொடுத்துக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோதான். ஆக்சுவலி இங்கே பாருங்க, இதோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1495 rupees கொடுத்துக்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும் 1495 rupees வந்து கொடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இது 2024 தான் வந்து இப்போ புதுசாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு இதோட லென்த் அண்ட் பிரெத் வந்து இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலி இது ரொம்ப சின்னதும் கிடையாது, ரொம்ப பெருசும் கிடையாது. இது வந்து ஒரு மீடியமான சைஸ் தான். இது வந்து பிகினர் வந்து தாராளமாக வந்து நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது கூட உங்கள் கையோட நீங்கள் எடுத்துட்டும் போக முடியும். லைக் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள், ஜஸ்ட் இதோட பிளக் வந்து இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ லென்த்து தான் வந்து உங்களுக்கு இருக்கும். இது நீங்கள் ஆன் பண்ணால் போதும். ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹீட் ஆயிடும். ஒன்ஸ் உங்களுக்கு ஹீட் ஆயிடுச்சுன்னா நீங்க இதுல டச் பண்ணக்கூடாது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப சூடா இருக்கும். ஸோ டச் பண்ணக்கூடாது, ஏன்னா கை வந்து உங்களுக்கு அடிபட்டுரும் அப்புறமா. ஸோ இது உள்ள எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, இது வந்து ஆஃப், ஆன். ஓகே, ஸோ இங்க தெரியுது பாருங்க, இது வந்து ஆஃப், இது வந்து ஆன். டாப் பாட்டம் இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து எரியும். இப்போ ஆன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெட் கலர் லைட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ ரெட் கலர் லைட் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இது ஆனில் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான், இது ரெண்டு தான் இதில் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இங்கே மட்டும் Philips செல்ஃபி ஸ்ட்ரைட்னர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அப்படியே லாக் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, இப்படி தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து நம்ம தலை குளிச்சுட்டு தலை நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட்னரே வந்து யூஸ் பண்ணணும். தலையில் எப்பவுமே வந்து நம்ம எண்ணெய் வச்சுட்டு நம்ம தலைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்னர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தலை நல்லா வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து ஹேரில் வந்து எந்த ஸ்ட்ரெயிட்னர் நீங்கள் யூஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் சீரம் வந்து உங்கள் தலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஹேர் சீரம் வந்து எதுக்காக நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது ஹீட் இருக்கும். ஸ்ட்ரெயிட்னர் எப்பவுமே வந்து உங்களுக்கு ஹீட் இருக்கும். எந்த ஸ்ட்ரெயிட்னர் எடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹீட் இருக்கும். ஹீட் இல்லாத ஸ்ட்ரெயிட்னரே கிடையாது.
கிடையாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ஹீட் தலையில் வந்து நீங்கள் அந்த ஹேரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் வந்து ஹேர் சீரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹேர் சீரம் வந்து நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹேர் சீரம் பற்றி ஒரு சூப்பரான வீடியோ வந்து நெக்ஸ்ட் இதில் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ எந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் சீரம் வந்து நல்லா நம்மளோட ஹேர் வந்து எப்போவுமே 2 டிவிஷனாக வந்து பிரிக்கணும், ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு. ஸோ ரெண்டுமே பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் ஒரு 5 ட்ராப்ஸ் வந்து சீரம் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணணும். ஸோ சீரம் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு அந்த ஹேரில் வந்து லைக் திஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு தனித்தனியாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு கையில் வந்து இன்னும் கொஞ்சம் வெட்டாக இருக்கும் சீரம். அந்த சீரம் என்ன பண்ணுறீங்களா மேலே உங்கள் ஸ்கேல்ப்பு படாமல் லைட்டாக வந்து ஹேரில் மட்டும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ எப்பவுமே சீரம் வந்து பார்த்துக்குங்க, இட்ஸ் மேட் ஒன்லி ஃபார் யுவர் ஹேர், நாட் ஃபார் யுவர் ஸ்கேல்பில் ரூட்டில் வந்து படவே கூடாது சீரம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட்னர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெயிட்னரில் எந்த ஸ்ட்ரெயிட்னர்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ சீரம் அப்ளை பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் நான் பிகினர் வந்து யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது சூடு ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ப்ளக் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து ஆன்லேயே வந்து யூஸ் ஆன்லேயே வந்து ஆக்சுவலி நம்ம யூஸ் பண்ணலாம் தான். ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் அது. ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஹீட் ஆகிடுமே உங்களுக்கு ஆக்சுவலி லைட்டாக இப்படி கிட்ட ரொம்ப கிட்ட போகாதீங்க, லைட்டாக ஃபிங்கர் வந்து இப்படி வச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஹீட் வந்து நல்லா அந்த புகை வந்து வரும். ஸோ அதில் அப்புறம் அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா வந்து இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் ப்ளக் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஹீட் நல்லா ஆகிடும். 3 மினிட்ஸ் கூட வேண்டாம், 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். ஹீட் ஆகிடுமே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஹேரில் வந்து இப்படி உங்கள் ஹேர் இதில் உள்ளே விட்டுட்டு இப்படி லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஃபுல்லாக இழுக்கணும். இப்போ இதுதான் என்னோட ஹேர் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் என்னோட ஹேர். நான் ஹேர் வந்து இங்கே உள்ளே வைக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக வந்து உங்கள் ஹேர் வந்து நீங்கள் இப்படி புஷ் பண்ணணும். இப்படி புஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 டைம்ஸ் பண்ணுங்க. 2 டைம்ஸ் பண்ணி பாருங்க உங்கள் ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குதா இல்லையான்னு. அப்படி இல்லைன்னா ஒரு 3 டைம்ஸ் இல்லைருந்து 4 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். ரொம்ப கேர்லியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணணுங்க. என்னோட ஹேர் வந்து ஆக்சுவலி நேச்சராகவே வந்து என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டைம் 2 டைம் 1 டைமே எவ்வளோ பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா 2 டைம்ஸ் வந்தால் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து செல்ஃபி ஹேர் ஸ்ட்ரைட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காஸ்ட்லியான பிராண்ட்ஸு 5000 6000 7000 கூட உங்களுக்கு ஸ்ட்ரைட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து எப்படி என்னோட ஹேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால எப்படி இருக்கும்னு தெரியல, நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த செல்ஃபி ஸ்ட்ரைட்டர் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு நல்லாவே வந்து செட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்னரே வந்து போதும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து உங்கள் ஹேர் உங்களோட ஓன் ஹேர் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்கவங்க அம்மா இல்லை சிஸ்டர் யார் தலையாவது நீங்கள் ஹேர் வந்து நீங்கள் ஜஸ்ட் இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து மற்றவங்க பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு நம்மளே வந்து ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம கண்ணாடி பார்த்து 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 பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காவது ஒரு நீங்கள் வந்து ஒரு டெமோ மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ஹேரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கூட இந்த ஸ்ட்ரெயிட்டர் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி அவுட் சைட் ஷாப்லராக வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னு தெரியல. ஸோ நான் வந்து அமேசானில் வந்து வாங்கினேன். நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதோ அங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இது அமேசானில் மட்டும் அவைலபிள் இல்லை, நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸில் கூட உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பிலிப்ஸ் செல்ஃபி ஹேர் ஸ்ட்ரைட்னர். ஸோ எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்டாக பிங்க் கலர் பிடிக்கும். எனக்கும் வந்து பிங்க் கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த ஸ்ட்ரெயிட்டர் வந்து வாங்கினேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்னர். ஸோ நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் வந்து கண்டிப்பாக டெய்லி யூஸ் பண்ணவே கூடாது. எந்த ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருந்தாலும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு வெளியில் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷன், அந்த டைம் அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ காலேஜ் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்காக வந்து டெய்லி காலைல ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டர் வந்து அப்ளை பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெவி ஹேர் ஃபால் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முடி ஃபுல்லாக உங்களுக்கு கொட்டிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தனியாக எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ எப்பவுமே ஸ்ட்ரெயிட்னர் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. மந்த்லி வேணுமா ஒரு ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை மந்த்லி வந்து 2 வைஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மந்த்லி ஒன்ஸே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து இது வந்து ஹீட், இது வந்து உங்களுக்கு எதுவும் சீரம் கிடையாது, ஒரு லிக்விட் அந்த மாதிரி க்ரீம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஹீட். ஸோ ஹீட் தான் வந்து நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஹீட் வந்து அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயாவது இம்பார்ட்டன்ட் நான் வெளியில் போகிறேன் அந்த மாதிரி டைமில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே வந்து போதும். எந்த ஸ்ட்ரெயிட்னர்னாலும் அப்படிதான். ஸோ ரெகுலராக வந்து யூஸ் பண்ண வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெகுலராக யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஹேர் வந்து டேமேஜ் ஆகிடும். எப்பயாவது வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே வந்து போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான ப்ராடக்ட் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து கமெண்ட்ஸில் கூட நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை வந்து பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.